Hello students. So in this class, I am going to explain about the half-life period of a reaction. Half-life period of the reaction. How do you define half-life period? That is the 2-mark question. Half-life period is the time requires to reduce the initial concentration of the reactant into 1/2. அதாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 100% இருக்குது அப்படின்னா ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அது 50% ரெடியூஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் தேவையோ அதுக்கு பேர் தான் ஹாஃப் லைஃப் பீரியட். சரியா? இது ஒரு டெஃபினேஷன். ஹவு டு யூ ஃபைண்ட் அவுட் த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் எ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஹாஃப் லைஃப் பீரியடோட ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? சார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட் நமக்கு ஏற்கனவே தெரியும். K is equal to 2.303 divided by T into log of initial concentration divided by final concentration. Initial concentration na A naught, final concentration அப்படின்னா A. Suppose the time is equal to T half. T half na T 50% and initial concentration என்ன சொல்லியிருக்கிறேன் 50% ஆகுது. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இப்போ ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ ரெடியூஸ் ஆகும்? தட் இஸ் ஆல்சோ ரெடியூஸ்ட் இன்டு A0 by 2. இதுதான் முக்கியம். when T is equal to T half and the final concentration is equal to A0 by 2. A0 by 2னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து சரி பாதியாக மாறும். Okay, substitute these values in this equation. Then K is equal to 2.303 divided by T க்கு பதிலாக T half போட்டுட்டோம் log A0, that is initial concentration. A க்கு பதிலாக என்ன போடணும்? A0 by 2 substitute பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா K is equal to 2.303 divided by T half, the log of இதை மட்டும் A0 divided by A0 by 2, அதாவது 1 by 2 அப்படின்னா நமக்கு வந்து 1 by 1 by 2 அப்படின்னா நமக்கு என்ன வரும்? log 2 வரும். அப்போ T halfனு போட்டாச்சு. சரியா? log 2. log 2ஓட வேல்யூ எவ்வளவு? 0.3010. சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ K is equal to 2.303 into 0.3010 divided by T half. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0.693 டிவைடட் பை T half. இதிலேருந்து T halfோட ஃபார்முலாவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். T half இஸ் ஈக்குவல் டு 0.6932 டிவைடட் பை த ரேட் கான்ஸ்டன்ட். அப்போ சப்போஸ் இன் எ கொஸ்டின் இஃப் K வேல்யூ இஸ் ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ இஸ் கிவன் அண்ட் கால்குலேட் தி T half அப்படின்னாலும் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா T halfோட வேல்யூ கொடுத்து K கண்டுபிடிக்கணும்னாலும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். சரியா? K இஸ் ஈக்குவல் டு 0.693 டிவைடட் பை T half. ஸோ இது ரெண்டு ஃபார்முலா இருக்குது. Kக்கும் ஃபார்முலா இருக்குது, T halfக்கும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2-mark கொஸ்டின். அடுத்தது ஹாஃப் லைஃப் பீரியட் ஃபார் எ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எப்படி ஹாஃப் லைஃப் பீரியட் கண்டுபிடிக்கலாம்? அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? K இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை T. அப்போ இங்கேயும் நம்ம T எப்படி எடுக்கணும்? T இஸ் ஈக்குவல் டு T half அண்டு இந்த ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு A0 by 2. அதாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷனில் 2ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ. சப்ஸ்டியூட் திஸ் வேல்யூஸ் இன் திஸ் ஈக்குவேஷன். தென் K இஸ் ஈக்குவல் டு initial concentration minus A0 divided by 2 divided by what? T half. சரியா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா then you get K is equal to initial concentration divided by 2 into T half. 2 into what? T half. இல்லை அப்படின்னா T half is equal to initial concentration divided by 2K. This is another one important question. அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தது ஹாஃப் லைஃப் பீரியடோட டெஃபினேஷன். ஹவு டு யூ டிரைவ் த ஹாஃப் லைஃப் பீரியட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்? ஹவு டு யூ டிரைவ் த ஹாஃப் லைஃப் பீரியட் ஃபார் த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்? இப்போது இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த ஈக்குவேஷனுக்கு ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் எ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் is directly proportional to the initial concentration of the reactant.
இந்த ஈக்குவேஷனை பார்த்தா தெரியும். T half is directly proportional to the initial concentration of the reactant. For which reaction? Zero order reaction. சரிதானா? அடுத்தது half life period for an nth order reaction. எல்லாமே நம்ம இப்போ integral rate equation for the first order reaction, zero order reaction and nth order reaction derive பண்ணோம். அதே மாதிரி nth order reaction ஓட half life period இருக்கும். The formula T half is equal to 2 to the power n minus 1 divided by n minus 1 into k into k. Here what is k? K is what? Rate constant. n minus 1 into rate constant. n minus n is order of the reaction. Suppose second order reaction 2 minus 1 அப்போ 1 into k னு வரும். third order reaction 2k அப்படின்னு வரும். fourth order reaction 3k னு into initial concentration to the power n minus 1. இங்கே எல்லா இடத்துலையுமே nங்கிறது என்னது? ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். இப்போ ஒரு கொஸ்டின், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டேக்கன் 8 hours ஃபார் 90% கம்ப்ளீஷன். ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் 90% கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கு 8 hours தேவைப்படும். calculate the time required for 80% completion. 90% டைம் எவ்வளோ ஆகுங்கிறத கொடுத்துட்டாங்க. ஆனால் 80% கம்ப்ளீஷனுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேயோட வேல்யூ எவ்வளவு? கே இஸ் ஈக்குவல் டு 2.303 டிவைடட் பை டி இன்ட்டு லாக் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ஃபைனல் கான்சன்ட்ரேஷன். இப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் நம்ம 100 மோலாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கணும். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ எடுத்துருக்குறோம்? 100% எடுத்துக்கணும். அப்போது when t is equal to 90%, 90% ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அங்கே 90% கொடுத்துட்டாங்க, 80% நம்ம 90% அப்படின்னா ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கும்? அதாவது when t is equal to 90%, இந்த ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் 100 minus 90 that is equal to 10 மோலார். புரியுதா? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம்? 100 எடுத்துருக்கோம். அப்போ 90% கம்ப்ளீஷன் ஆகும்போது 100 minus 90 10 மோலாரிட்டி தான் மீதி இருக்கும். அதான் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன். அதே மாதிரி டி ஃபார் 80% இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கும்? 100 minus 80 20 மோலாரிட்டியாக. இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 10 எங்கேருந்து வந்தது, இந்த 20 எப்படி வந்ததுங்கிறத ஞாபகம். 10 எப்படி வந்தது? இனிஷியல் 100லேருந்து 90 மைனஸ் பண்ணும். 20 எப்படி வந்தது? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 100 minus 80 மைனஸ் பண்ணால் 20 வந்து. சரி, இப்போது k இஸ் ஈக்குவல் டு 80% பார்க்கணும். 2.303 t ஆஃப் 80% இன்ட்டு log of 100, that is the initial concentration divided by final concentration 20. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா t half is equal to 2.303 divided by k. இந்த t 80% இங்கே எடுத்துட்டோம். அப்போ இங்கே நமக்கு என்ன வருது? k இங்கே வந்துடும். இன்ட்டு 100 டிவைடட் பை 20 எவ்வளவு? 5. ஸோ லாக் 5. இதை ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கணும். இதே மாதிரி 90% கண்டுபிடிக்கணும். k இஸ் ஈக்குவல் டு 2.303 டிவைடட் பை t 90% லாக் ஆஃப் 100 டிவைடட் பை 10. 100 டிவைடட் பை 10 அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 10 வரும். அப்போ k இஸ் ஈக்குவல் டு 2.303 டிவைடட் பை t 90 ஏற்கனவே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 8 hours இன்ட்டு லாக் 10ன்னு போட்டோம். சரியா? into log 10. இப்போ log 10 எவ்வளவு? that is equal to 1. so k is equal to 2.303 divided by 8 hours into 1. இதை செகண்ட் ஸ்டெப். இந்த 1 எங்கேருந்து வந்தது? log of 10 is equal to 1. இது செகண்ட் ஸ்டெப். இப்போ substitute the value of second equation in 1. செகண்ட் ஈக்குவேஷன் கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இதை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன வரும்? t half t of 80% is equal to 2.303 ஏற்கனவே இருக்குது டிவைடட் பை கேயோட வேல்யூ எவ்வளவு? 2.303 டிவைடட் பை 8 hours இன்ட்டு லாக் 5 பை 1. பை 1னா நமக்கு 5 தான் வரும். அப்போ லாக் 5ஓட வேல்யூ இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 2.303 2.303 கேன்சல் அவுட். அப்போ t 80% is equal to 8 hours into log 5. log 5ஓட வேல்யூ 0.6989.
சரியா 0.6989 எதோட வேல்யூ லாகர்